உனக்கு கூடுகிற கூட்டம் ஒரே ஒரு சிறப்பு தான் அவனுக்கு. இந்த காசு கொடுத்து கூட்டுகிறார் ஸ்டாலின், காசு கொடுக்காம கூட்டுகிறாய் நீ, அது உனக்கு ஒரு ரசிகர் எடுக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இது போதுமானதில்லை. ஒரு ஆட்சி என்பது 7-8 கோடி மக்கள் முடிவு செய்யக்கூடிய ஒன்று. ஏற்கனவே என்ன செய்தா என்று கேட்பார்கள். இப்பொழுது நீ பேசுகிற எதிலும் பெரிய தாக்கம் இல்லை. இப்பொழுது கச்சத்தீவை வாங்க வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி வாங்க வேண்டும் என்று கேட்டால் உனக்கு பதில் சொல்ல தெரியுமா என்று கேட்டேன். இது கொடுத்தது காங்கிரஸ்காரன், கருணாநிதி சம்மதத்தோடு தான் கொடுக்கணும், உள்நாட்டு சம்மதத்தோடு. சும்மா கச்சத்தீவை மீட்டுத்தான் என்று திமுக சொல்வது பெரிய ஃப்ராடு. கச்சத்தீவை மீட்பதற்கு 14 ஆண்டுகள் கூட்டணியில இருந்தா இனி காங்கிரஸ்ல. அப்பொழுது இந்த கச்சத்தீவை மீட்பதற்கு நீ கட்டாயப்படுத்தினாயா? சிங்களவனோடு நீ சேர்ந்தால் நான் வெளியே போய்விடுவேன் என்று எப்பொழுதாவது சொன்னதுண்டா? ஈழம் அழிந்ததற்கு நீதான் காரணம், கச்சத்தீவை கேட்காததற்கு நீதான் காரணம். காங்கிரஸ் இந்தி கொள்கையை தளர்த்தி கொண்டு விட்டதா என்று நீ காங்கிரஸை பார்த்து கேட்டதில்லை. மோடி தான் இந்தியினுடைய வலிமை என்று நீ சொன்னால் நான் கேட்கிறேன், மோடி தான் முதலாக இந்தியை கொண்டு வந்தால் நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டியதான். எதிர்த்திருந்த காலத்தில் நீ 14 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தால் இந்தியை பலவீனப்படுத்துவதற்கு என்ன செய்தாய்? இந்தி தேசிய மொழி இல்லை என்று ஆக்குவதற்கு என்ன செய்தாய்? இதெல்லாம் செய்வதற்கு தான் ஆட்சிக்கு போகிறீர்கள். நீட் தேர்வை நீதானே கொண்டு வந்தாய் திமுக.